ஹேலாட்டுக்கு ஃபேம் ரொம்ப நல்லாச்சுல்ல அனிமேட் ட்ராயிங்ஸ் ரியாக்ஷன் பார்த்து. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அனிமேட் ட்ராயிங்ஸ் ரியாக்ஷன் பார்ட் 5. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட்டை பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம ஒரு கிஷிமோட்டோ, நம்ம ஒரு அக்காரி டோரியாமா, நிறைய பிக்காசோ, லியோனார்டோ டாவின்சி சொல்கிற மாதிரி எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட் வந்து அவங்க ட்ராயிங்ஸை சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறது, எல்லாம் மாதமாக வந்து ஸோ சென்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. அப்படியே உங்கள் ட்ராயிங்ஸ் வந்து இப்போ நெக்ஸ்ட் பார்ட்டில் வரணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி என் டெலிகிராம் ஐடி இருக்குது. ஸோ அதில் வந்து டிஎம் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணலாம். ஸோ ஒரு பேச வீடியோ கொள்ளலாம். திஸ் மொட்டாக்கோ. ஓகே, இந்த வீடியோக்கு வந்து நிறைய பேர் ட்ராயிங் சென்ட் பண்ணல, ஒரு சில தான் சென்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ சென்ட் பண்ண எல்லா ட்ராயிங் செம்மையாக இருக்குது. ஸோ ஒன்று நான் பார்த்துடலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு ட்ராயிங்கை வந்து பாருங்கள். இந்த கேரக்டர் யாருன்னு மறக்காமல் சொல்லுங்கள், எல்லாருக்கும் தெரிஞ்சுங்க. அஃப்கோர்ஸ் இது நம்மளை சுகுணா தான். சுகுணா அதாவது ஜுஜுட்சு கைசன் அனிமேல எப்படி சுகுணாவை பார்த்தோமோ அதை அப்படியே ஜெராக்ஸ் பண்ண மாதிரி அப்படி ட்ராயிங் பண்ணிக்காரு. நீங்கள் சொல்லலாம் ப்ரோ இது கூகுள்லேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு. கண்டிப்பாக இல்லை, அப்படி கார்னரில் பாருங்கள் ஆர்டிஸ்டோட நேமே போட்டிருக்கு. ஆமாம், சென்ட் பண்ண ஒரு பேர் வந்து ஜஜிந்தம் ப்ரோ. என்னென்னு சொல்கிறது, செம்மையாக ட்ராயிங் பண்ணிக்காரு பாருங்களேன். அப்படி மாங்காவில் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி ஜஸ்ட்டு அவங்க கையில் இருக்கக்கூடிய ஒரு சில பென்சில், சாதாரண பென்சிலை வச்சு என் நார்மல் பேப்பரை வச்சு எவ்வளோ நான் ஸ்கெட்ச் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா. ஸோ வந்து என்ன சொல்கிறேன், நம்ம திறமையை வந்து காட்டுறதுக்கு ஏதாவது எக்ஸ்பென்சிவ் எக்யூப்மெண்ட் வேணும்னு அவசியம் இல்லை. எக்ஸ்பென்சிவ்லாம் முக்கியம் இல்லை, நம்ம டேலண்ட் தான் முக்கியம். ஓகேவா? ஸோ உங்கள்கிட்ட டேலண்ட் இருக்குது, மறக்காமல் டிஎம்மில் வந்து எனக்கு ட்ராயிங் சென்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ட்ராயிங் பார்த்துலாம். பட் ஜஜிந்தம் ப்ரோ செம்மையாக இருக்குது ப்ரோ, ஐ லைக் இட். நெக்ஸ்ட் ட்ராயிங் இதை வந்து சென்ட் பண்ணுவோம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கஜமுகம் ப்ரோ. அஃப்கோர்ஸ் இந்த கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கக்காஷி ஹட்டாக்கி. ஸோ எல்லாம் கெஸ் பண்ணிப்பேன் கக்காஷி ஹட்டாக்கி, பிகாஸ் வந்து அவரோட காலில் வந்து இந்த கோடு வந்துருக்கு ப்ரோ. இட்ஸ் ஆசம். பட் இன்னும் கொஞ்சம் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா ட்ரா பண்ணலாம். மற்றபடி உங்களோட இது ஓகே, செம்மையாக இருக்குது ப்ரோ. நான் வந்து என்ன சொல்கிறேன், நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் ட்ராயிங்க்கு சொந்தக்காரியான்னு பார்த்தீங்கன்னா லோச்சா. இது வந்து யாராலையும் இதை வந்து கண்டுபிடிக்க முடியுமா எந்த சீனில் வர எந்த அனிமேல வரேன்னு. அஃப்கோர்ஸ் இது வந்து டிஎம்எஸ்லேயே என்டர்டைன்மெண்ட் டிஸ்ட்ரிக்டாக வரக்கூடிய உசி வெர்சஸ் கியோட்டோரோ அந்த ஃபைட்டை தான் வந்து காமிச்சிருக்காரு. ஸோ செம்மையாக இருக்குது உசி வெர்சஸ் கியோட்டோரோ. அதாவது அந்த என்டர்டைன்மெண்ட் டிஸ்ட்ரிக்டில் வரக்கூடிய அந்த அப்பர் ரேங்க் டீமன் அண்ட் நம்மளுடைய சவுண்ட் ஹசிராவான டெங்கன் ஊசி அவங்க ரெண்டு ஃபைட் பண்ணுற மாதிரியும் ஒரு ட்ராயிங் பண்ணியிருக்காரு. இட்ஸ் ஆசம் ப்ரோ, நல்லாயிருக்கு. இவரோட சேனல் லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வர, மறக்காமல் ஒரு சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் பிக்சரை பார்த்துடலாம். வாவ், இது வந்து இட்ஸ் கோக்கு அனிமேல பார்க்குற கோக்கு மாதிரி இருக்குது. என்ன தலைமுடியில் மட்டும் வானவில் கலராக இருக்குது, அது மட்டும் தான் சின்ன மன உளைச்சலாக இருக்குது. மற்றபடி நல்லாயிருக்கு. இந்த ட்ராயிங் சொன்னக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராயிங்கை வரைஞ்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார்னு ஒருத்தர். ஸோ ப்ரோ செம்மையாக வரைஞ்சிருக்கேன். அப்படி கோக்கு வந்து அனிமேல பார்க்கும்போது எப்படி இருந்துச்சோ அது அப்படியே ஒரு ட்ராயிங்கை வந்து கன்வே பண்ணியிருக்கீங்க ப்ரோ. செம்மையாக இருக்குது, நல்ல டேலண்ட் இருக்குது. ஸோ விட்டு கொடுத்துறாங்க. இன்னும் பல என்ன சொல்கிறேன், உங்களோட ஆர்ட்ஸை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு எதிர்பார்க்குறேன். ஸோ வந்து மறக்காம எனக்கு சென்ட் பண்ணி விடுங்க, ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ட்ராயிங் இன்னும் கொஞ்சம் வந்து நஃப்ரின் ப்ரோன்னு ஒருத்தர் இருக்கார். ஓகே, அவர் வந்து என்ன சொல்கிறார், டெய்லி வந்து ட்ராயிங் சென்ட் பண்ணிட்டு இருப்பார். ஸோ அவரோட ட்ராயிங்ஸ் கொஞ்சம் இருக்குது, ஒன்று நான் பார்த்துடலாம். இந்த ட்ராயிங் வந்து நஃப்ரின் ப்ரோ சென்ட் பண்ணது தான். இந்த கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு பெயினை வந்து அவரால் முடிஞ்ச வரை பெட்டராக அதை வரைய ட்ரை பண்ணிக்காரு ப்ரோ. உன்னோட ட்ரைக்கு நான் வந்து தம்ஸ் கொடுத்தே ஆனும். இட்ஸ் பெயின் எல்லாம் புரியுது. இட்ஸ் ஆசம் ப்ரோ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவரோட நஃப்ரின் ப்ரோட ட்ராயிங் தான் மினாட்டோ நமிகாசி. ஸோ ட்ராயிங் நல்லா இருக்குது ப்ரோ. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிங்கன்னா வந்து லிட்ரலி மினாட்டோ மாதிரி இருக்கும். இன்னும் என்ன சொல்கிறேன், பார்க்குறது அப்படியே மினாட்டோ மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணுங்கள். எஸ், அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட்டும் அவரோட ட்ராயிங் தான் கக்காஷி ஹட்டாக்கி ப்ரோ. இதுவும் நல்லா இருக்குது ப்ரோ. என்ன சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள் மக்களே. எனக்கு வந்து இந்த ட்ராயிங்ஸ் தான் பிடிச்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கெஸ் திஸ் கேரக்டர் அஃப்கோர்ஸ் அவர் பியாகுகான் பிரின்சஸ் ஹினாட்டா. இந்த ட்ராயிங்க்கு சொந்தக்காரர் வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய நஃப்ரின் ப்ரோ தான். ஸோ நல்லா இருக்குது ப்ரோ. எஸ், ஹினாட்டா ஃபேனாக இது எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ ஹினாட்டா ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா உங்களோட ரேட்டிங்கை மறக்காம கமெண்ட் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட்டு ட்ராயிங்கும் அவருடைய தான், நஃப்ரின் ப்ரோடையது. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷீகமாரு நாரா. எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அஃப்கோர்ஸ் ஷீகமாரு வந்து தத்ரூபமாக வரைஞ்சிருக்காரு. நல்லா இருக்குது ப்ரோ. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இன்னும் நல்லா ட்ராயிங்ஸை பண்ண முடியும். ஸோ உங்கள் முயற்சியை கைவிட வேண்டாம், நருட்டோ உசுமாக்கி மாதிரி. நெக்ஸ்ட்டு ட்ராயிங்கும் சேம் நஃப்ரின் ப்ரோ சென்ட் பண்ணது தான். பட் இந்த கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஆஃப் தி உச்சிகா, மாதரா உச்சிகா. லிட்ரல் நான் சொல்கிறேன், அந்த உண்மையில் சொல்கிறேன் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த ட்ராயிங்ஸை விட இந்த ட்ராயிங் பக்காவாக இருக்குது, செம்மையாக இருக்குது. எனக்கு வந்து மற்ற நீங்கள் சென்ட் பண்ண ட்ராயிங்ஸ் எல்லாத்தையும் விட இந்த ட்ராயிங் ரொம்ப ஃபேஸில் பிடிச்சிருக்கு. ஸோ
ப்ரோ இந்த ட்ராயிங் வந்து என்னோட ஃபேவரட்டாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் சென்டிங் திஸ் இமேஜ். ஓகேவா? ஐயோ இங்கிலீஷ்லாம் போய் சொல்லிட்டு இருக்கேனே. இட்ஸ் ஓகே, சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ட்ராயிங்கும் அவருடைய இது தான். இட்ஸ் ஊகுவா டோபின்னு சொல்கிற மாதிரியே இது நம்மளுடைய டோபியுடைய பிக்சர் தான். ஸோ ட்ராயிங் தான். ஸோ சென்ட் பண்ணியிருக்காரு ப்ரோ. செம்மையாக இருக்குது ப்ரோ. பட் இன்னும் கொஞ்சம் மாஸ்க்கு கொஞ்சம் மேலே கொஞ்சம் சொல்கிறேன், கொஞ்சம் ஓவர் நீளம் அடுத்த மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா எனக்கு நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட்டு ட்ராயிங்கை பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு ட்ராயிங்கும் அவருடைய தான், நஃப்ரின் ப்ரோ சென்ட் பண்ணது தான். இது வந்து ஒபிட்டோ உச்சிஹா லிட்டர். இது கொஞ்சம் என்ன சொல்கிற ப்ரோ, உங்கள் ஃபேஸை வந்து கொஞ்சம் ஓவராக லாங் அடுத்த மாதிரி இருக்குது. மற்றபடி அதுக்கு மேலெலாம் ஓகே, அந்த நோஸுக்கு மேலெலாம் பக்காவாக தான் இருக்குது. அது கீழே தான் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது அதை கொஞ்சம் பெட்டராக பண்ணுங்கள், இன்னும் நல்லா வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு ட்ராயிங் அவருடைய தான். இது வந்து யார் கேரக்டர், அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு இட்டாச்சி எல்லாம் எனக்கு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ நல்லாயிருக்கு ப்ரோ. நெக்ஸ்ட்டு ட்ராயிங் வந்து நஃப்ரின் ப்ரோ சென்ட் பண்ணது தான். உசுமாக்கி நருட்டோ நல்லாயிருக்கு ப்ரோ. இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணிங்கன்னா இதை விட செம்மையாக அவங்கள வரைய முடியும். ஸோ நெவர் எவர் கிவ் அப். இந்த ட்ராயிங்கை பாருங்கள். இப்போ இது வரைக்கும் பார்த்துல சுகுணா என் மாத்திராக்கு அப்புறமா நான் பார்த்துல ஒருன்னு சொல்கிறேன். அந்த கோகோ ட்ராயிங் அப்புறமா வந்து ஒரு தரமான ட்ராயிங்னு சொல்லலாம். இது வந்து சீக்கம் மாறுனாரா, அது என்ன மாங்காய் பேனலான்னு கேட்குறது புரியுது. என்ன ப்ரோ கிஷிமட்டோட மாங்காய் பேனை தூக்கிட்டிங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த ட்ராயிங்க்கு சொந்தக்கார யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரஜிந்த் ப்ரோ. இதை வந்து அவர் சென்ட் பண்ணதுமே நான் நம்பலை. பிகாஸ் வந்து எவ்வளோ ஆசமாக வரைஞ்சிருக்கா இருப்பாங்க, ட்ரா பண்ணிக்கா இருப்பாங்களா. அப்படி எப்படி வந்து அனிமே மாங்காவில் பார்த்தோமோ அதே மாதிரி சீக்கம் மாறுனாரா அப்படி இருக்காப்புல. ஸோ செம்மையாக இருக்குது ப்ரோ. இந்த சிகரெட் ஒரு பக்கம் லைட் இருப்பா செம்மையாக இருக்குது ப்ரோ. இந்த ஆர்ட்டுக்கு நான் வந்து அடிமையாகிட்டேன். ஸோ உங்களுடைய மோட்ஸ் இன்னும் நிறைய உங்களுடைய ட்ராயிங்ஸை வந்து நான் எதிர்பார்க்குறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ மறக்காமல் சென்ட் பண்ணியிருக்கேன். என் நெக்ஸ்ட் ட்ராயிங்கை பார்த்துடலாம். அண்ட் இந்த ட்ராயிங் சொந்தக்காரன்னு பார்த்தீங்கன்னா ரைஷுல் ப்ரோ. ஸோ இந்த கேரக்டர் யாருன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. எனக்கு தெரியும் யாருன்னு. அஃப்கோர்ஸ் நீங்களும் கண்டுபிடிச்சிருப்பேன். இது நல்லா இருக்குது ப்ரோ. தி காப்பி நிஞ்சா கக்காஷி நல்லா ட்ரா பண்ணியிருக்கேன், அதாவது கிட் கக்காஷி. ஸோ நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ட்ராயிங் வந்து சனுஷ் ப்ரோ. இவரை பற்றி சொல்லி ஆகணும். இந்த ட்ராயிங்ஸ் ரியாக்ஷன் வீடியோ வாரத்துக்கு ரீசன் இவர் தான். பிகாஸ் வந்து இவர் டெய்லி கேட்பார் எப்போ ப்ரோ ட்ராயிங்ஸ் ரியாக்ஷன் வீடியோ வரும். ஸோ எனக்கு வந்து நிறைய பேச ப்ராப்ளம்ஸ் எக்ஸாம் இருந்தால நான் பண்ணலை. ஸோ இப்போ பண்ணுறேன். ஸோ சனுஷ் ப்ரோ தேங்க்யூ ஃபார் ரிமெம்பர் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இந்த ட்ராயிங் பார்த்தீங்கன்னா ஒபிட்டோ அண்ட் கிட் ககாஷி. ஸோ நல்லா ட்ரா பண்ணியிருக்காரு, செம்மையாக இருக்குது ப்ரோ. அண்ட் நெக்ஸ்ட் ட்ராயிங் ஒபிட்டோ உச்சிகா. ஸோ இதுவும் அவருடையது தான். ஸோ இதுவும் நல்லா பண்ணியிருக்காரு. பட் எப்படி வந்து நஃப்ரின் ப்ரோக்கு ஒரு மிஸ்டேக் சொன்னோமோ அதே மாதிரி ஒரு மிஸ்டேக் தான் இவரும் விட்டுருக்காரு. ஸோ மற்றபடி இதுவும் நல்லா தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் திஸ் ஒன் இஸ் மாஸ்டர் பீஸ். அதாவது என்னென்னு சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி சென்ட் பண்ணுற 2 ட்ராயிங்ஸை விட சனுஷ் ப்ரோவோட இந்த கக்காஷி ட்ராயிங் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் அனிமேஷனில் வந்தால், அதாவது என்ன சொல்கிறேன் 3Dயில் கக்காஷியை பார்த்தா இப்படி தான் இருக்குமோன மாதிரி நல்லா இருக்குது. அப்புறம் செம்மையாக இருக்குது ப்ரோ. ஐ லைக் திஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து சனுஷ் ப்ரோவோட நருட்டோ உசுமாக்கி தான். ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தால் இது நல்லா இருக்கும். மற்றபடி பக்காவாக தான் இருக்குது ப்ரோ. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மாஸ்டர் பீஸ்னு சொல்கிற மாதிரி திஸ் ட்ராயிங்க்கு சொந்தக்காரியான்னு பார்த்தீங்கன்னா சது. என்ன சொல்கிறேன், இட்ஸ் ஆசம். இட்டாச்சியை வந்து பார்த்து பக்காவாக பண்ணி அது மட்டும் இல்லாமல் கலரிங் பண்ணியிருக்காரு. அதான் ஹைலைட். அந்த ரெட் அண்ட் பிளாக் கலரிங்கை வந்து ரொம்ப நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு ப்ரோ. உங்கள் ட்ராயிங் ஸ்கில் நல்லாவே இருக்குது. ஸோ கிவ் அப் பண்ணிடாதீங்க. ஸோ இன்னும் நீங்கள் செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. ஓகேவா? அண்ட் ஃபைனலி ஒரு ட்ராயிங். இது வந்து தனுஷ் ப்ரோ சென்ட் பண்ணியிருக்காரு. இது எந்த அனிமே நான் கெஸ் பண்ண முடியல. ஒரு அனிமே கேரக்டர் தானே, இல்லை அவரை உருவாக்குனான்னு தெரியல. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிவிடுங்க. ஃபைனலி வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோக்கு ஸ்ட்ராங் சென்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா ஒரு சில மிஸ்டேக் இருக்குது. ஸோ அதை திருத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ரொம்ப பக்காவை பண்ணியிருந்தீங்க. ஸோ பக்காவை ட்ரா பண்ணி எனக்கு சென்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு பார்ட்லேயும் வந்து உங்களுடைய ட்ராயிங்ஸ் வேணும்னு ஆசைப்பட்டீங்க, ட்ராயிங்ஸ் நீங்கள் வீட்டை ட்ராயிங் பண்ணி வச்சுப்பீங்க, அந்த ட்ராயிங்ஸை வந்து எனக்கு சென்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. ஸோ மறக்காமல் டிஎம் பண்ணி சென்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் என் சேனலில் ஒரு வாய்ஸ் ஓவரோ ஒரு என்னோட சேர்ந்து ஒரு கொலாப் வீடியோ பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லியிருக்கேன். எப்போ நம்ம சேனல் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வழக்கமாக சொல்கிற மாதிரியா இப்படிப்பட்ட நல்ல வீடியோக்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமே. நூறா பேச வீடியோ எத்தனை முடிச்சுக்கலாமே. டேக் கேஷ் இன்னொரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணலாம். பர்ட்டா.